அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் செவ்வாய் பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறாரு. இதன் காரணமாக கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சஞ்சரிக்கும் போது இழப்புகள் எதிர்பாராத விதம் வந்து சேர இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க முன்னேற்பாட்டோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மூட்டு வலி, முழங்கால் வலி எதிர்கொள்வீங்க. வாங்கிய சொத்தை விற்க நேரிடுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல எல்லா விதத்திலும் அதிக கவனம் தேவைங்க. சகோதர வர்க்கத்தினர்களும் பிறரிடம் பொறுப்புகளை நம்பி ஒப்படைப்பதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. இக்காலத்தில் அங்காரக வழிபாடு நன்மை தரும். பாக பிரிவினைகள் முடிவதில் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இத்தருணங்கள் எடுத்தோம் கௌத்தம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சித்து செயல்களை செய்யும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கன்னிராசினியர்களுக்கு தற்போது மீனராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாய் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியோடு இணைகிறார். இந்த மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். முரண்பாடான கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப சுமை என்பது சற்று கூடுங்க. உறவினர்களுடைய பகை அதிகரிக்க இருக்கு. வாழ்க்கை துணையின் வேலைக்காக செய்த முயற்சி தாமதமாகலாம். சுபகாரி பேச்சுக்கள் முடிவான நிலையில் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அங்காரக சனி பிரீத்தினியை அனுகூல தலங்கள் சென்று வழிபட்டு வருவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசியில் சஞ்சரித்த புதனும் தற்போது மீனராசிக்கு பயிற்சியாகி செவ்வாயோடு இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் கேந்திர தோஷம் பெற்றவர். எனவே அவர் நீச்சம் பெறுவது யோகம் தாங்க. பண தேவை உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். புதிய ஒப்பந்தங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி கொடுப்பாங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இழந்த பொறுப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். எனவே மனக்குழப்பங்கள் அதிகரிக்குங்க. விரயங்கள் கூடும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் விருப்பமின் வந்து சேருங்க. கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலைப்படுவீங்க. சனியும் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் கூடுங்க. உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் பார்த்துக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம மிக முக்கிய கிரகமான சுக்கிரன் உங்களுடைய ராசி 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் அஷ்டமத்தில் மறைவது அவ்வளவு நல்லதில்லைங்க. சேமிப்புகள் கரையும். செயல்பாடுகளில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காதுங்க. அலுவலகத்தில் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு திருப்தி அளிக்காது. எதிலும் மிக மிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் தேவை. வேலையாட்களால் திருப்தி ஏற்படாதுங்க. மொத்தத்தில் சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்நேரம் அமைகிறது. இது போன்ற நேரங்களில் பெண் தெய்வ வழிபாடுகளை முறையாக செய்வது மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் இத்தருணங்களில் குரு பகவானும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால் கல்யாண வாய்ப்பு கை கொடுங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுடைய திட்டங்கள் தீட்டி வெற்றி காண இருக்கீங்க. புதிய தொழில் தொடங்குவது உங்களுக்கு ஆர்வம் கொடுங்க. தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். எந்த ஒரு முயற்சியிலும் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்து
வைத்துக் கொள்வீங்க. கணவன் ஓரிடத்தில், மனைவி ஓரிடத்திலும் வேலை பார்க்கும் சூழல் அமைந்தவர்கள் இப்போது ஒரே இடத்தில் மாறுதல் கிடைத்து மகிழ்ச்சி அடையும் நிலை உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை அமைகிறது. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் ஒரு புறம் வந்தாலும் திடீர் விரயங்கள் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல தகுதியான இடத்தில் வேலை கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவை. பெண்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கலாம். கடன் சுமை கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரவும் செல்லும் கிட்டத்தட்ட சரிசமமாக இருக்குங்க. இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே போல் சப்தமஸ்தான 7ஆம் இடம் சூரியன் சுக்கிரன் சனி பகவான் இணைந்திருப்பதால் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரை அதிக அலைச்சலையும் கடின உழைப்பையும் தவிர்ப்பது உதவுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவிடுவது இக்காலகட்டங்களில் பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க முடியுங்க. வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. திருமண முயற்சிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே வரன் அமையும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர வாக்குவாதமும் அந்யோன்ய குறைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுடைய படிப்பில் பின்னடைவு ஏற்பட்டு கவலை அளிக்கும். சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு செலிய சிகிச்சையினால் குணமாகுங்க. கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிங்க. அப்படி இல்லைன்னா இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் சிரமப்பட வேண்டி இருக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக கடன் கொடுக்க வேண்டாம். தற்போதுள்ள கிரக நிலைகளின் போது கொடுத்து உதவும் பணம் திருப்பி கிடைப்பது கடினங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் நிலையில் மீனராசியில் சூரியன் சுக்கிரன் சனி இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. பணிச்சுமை சக்தி மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பணிகள்ல உற்சாகத்தை அதிகரிக்க செய்யும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்தி அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் சக ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகளில் பணியாற்றி அன்பர்களுக்கு தாய்நாடு திரும்பும் வாய்ப்பு கிடைக்க இருக்கு. இங்கு திரும்பியுடன் நல்ல பணி ஒன்றையும் அளித்தருள்வார் சனி பகவான். பிரிந்திருந்த குடும்பங்கள் நிச்சயம் ஒன்று சேருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்து நிவர்த்தியாகி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் சுப பார்வையினால் பலப்படுதல் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. புதிய கிளைகள் திறப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ளவர் சுக்கிரன் ஆவார். அத்தகைய பெருமையும் சக்தியும் வாய்ந்த சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கு. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு புகழும் ஓங்குங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. பள்ளிகளில் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையுங்க. குறிப்பாக வீணை வயலின் நாதஸ்வர கலைஞர்களுக்கு வருமானம் உயரும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு சனி ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்வது நன்மை தருங்க. வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் ஏற்படும்.